கல்வி, மருத்துவம், உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த எல்லா வகையிலையும் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த நிலைமையிலிருந்து இப்போ தமிழ்நாடு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தின திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்களும் அதே திட்டங்களை அறிவிக்கிறத பார்க்குறோம். குறிப்பா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களில் தேர்தலையே தாக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அதனுடைய இம்பாக்ட் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் தமிழ்நாடு அரசு பிரத்யேகமாக கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை பத்தி தெலுங்கானா அரசு பாராட்டி பேசியிருந்தாங்க. மேலும் இதையெல்லாம் தாண்டி கனடா அந்த நாட்டில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போறா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இப்போ இந்த காலை உணவு திட்டத்தை இங்கிலாந்து நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இந்த விஷயம் தான் தமிழ்நாட்டை மீண்டும் பெருமைப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்மையில் இங்கிலாந்துல நடந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையிலேயே இங்கிலாந்து முழுக்க காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இங்கிலாந்து முழுக்க முதல் கட்டமா 750 பள்ளிகளை செலக்ட் பண்ணி அங்க காலை உணவு திட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. மேலும் இது சார்ந்து இங்கிலாந்து அரசு சொல்றது என்னன்னா, இந்த திட்டத்தை நாடு முழுக்க விரிவுபடுத்த போறோம் அப்படின்னும் முதல் கட்டமா தான் 750 பள்ளிகளை செலக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் செலவழிக்கப்படக்கூடிய 450 பவுண்டுகளை பெற்றோர்களால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்திய மதிப்புல அது எவ்வளவு வருதுன்னு பார்க்கும்போது 49,000 ரூபாய் வருதுங்க. எனவே இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா ஒரு குடும்பத்துல வருஷத்துக்கு செலவாகக்கூடிய 450 பவுண்டு, அதாவது இந்திய மதிப்பு ரூபாயில 49,000 ரூபாயை சேமிக்க முடியுது. எனவே தான் இந்த திட்டம் அங்க பாராட்டுகளை பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த திட்டத்தை அமல்படுத்தினதை பத்தி காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளரும் இப்போ இங்கிலாந்துல வசிக்கக்கூடியவருமான திரு இனியன் ராபர்ட் அவர்கள் கலைஞர் செய்திகளுக்காக பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் 450 பவுண்ட்ஸ் சேமிக்க போறாங்க. இங்கிலாந்து போன்ற ஒரு வல்லரசு நாடு இப்போதான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா இந்தியாவில் ஒரு சிறிய மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க 34,000 பள்ளிகளை அமல்படுத்திருக்காங்க. அதன் மூலமா 20 லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு இருக்காங்க. எனவே தான் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, தமிழ்நாடு அரசு இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததின் மூலமா எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு சொல்றாரு. மிக முக்கியமா வல்லரசு நாடுகள் தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவா வல்லரசு நாடுகளை பார்த்து வளரக்கூடிய நாடான இந்தியா தான் கத்துக்கும். ஆனா இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன மாநிலத்தை பார்த்து ஒரு வல்லரசு நாடு பின்பற்றுது அப்படின்னா எனக்கு தமிழன்னு சொல்லிக்கவே பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இங்கிலாந்துல இப்போ முதல் கட்டமா 750 பள்ளிகளுக்கு இந்த காலை உணவு திட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. ஆக ஒரு வல்லரசு நாடான இங்கிலாந்து நிதி ஒதுக்கீடு போன்ற சிக்கல்களால ஒரே கட்டமா அமல்படுத்த முடியாத நிலைமை இருக்கும்போது தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை ஒரே கட்டமா தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தி பல லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமல்படுத்திருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் பள்ளி கட்டமைப்பு எந்த அளவுக்கு தரமா இருந்தா இப்படி ஒரே ஸ்ட்ரெச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியும். எனவே இதையெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா இருக்குது. இதை பத்தி ஆராய்ச்சியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கிலாந்து முழுக்க இப்போ 750 பள்ளிகள்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால அங்க 1,80,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இனியன் ராபர்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம தேடி பார்க்கும்போது இந்த 1,80,000 மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 67,000 மாணவர்கள் வறுமையான பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த காலை உணவு திட்டமானது குடும்ப சேமிப்புக்கு மட்டும் இல்லாம வறுமையிலிருந்து மீண்டு வரும் விதமா அமைஞ்சிருக்குது. மேலும் குழந்தைகளுக்கு முறையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதன் மூலமா அவங்களுடைய உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசு எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு இருந்திருக்கிறாங்க. திராவிட சித்தாந்தமும் அனைவருக்கும் சமூக நீதி அப்படிங்கிற சித்தாந்தம் தான் இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இனியன் ராபர்ட் அவர்கள் தெரிவிக்கிறாரு. மேலும் படிக்கிற குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் திட்டமானது நீதி கட்சியின் மூலமா தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னும், அதை தொடர்ந்து காமராஜர் அவர்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தினார் அப்படின்னும், இதையெல்லாம் தொடர்ந்து தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற தனித்துவமான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா இதையுமே ஒரு சில பத்திரிகைகள் தரம் தாழ்ந்துதான் எழுதுறாங்க. அந்த முட்டாள்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ இங்கிலாந்துல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இல்லையா, இதை பார்த்தாதான் அவங்களுக்கு அறிவு வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் உண்மையா தாங்க இருக்குது. தினமலர் பத்திரிகையானது எவ்வளவு கீழ்த்தரமான தலைப்பை வச்சு அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தினாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு தமிழ்நாடு முழுக்கவே கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி சீமான் போன்றவர்கள் இந்த மாதிரியான திட்டங்களை விமர்சிக்கிறதுலே தான் குறியா இருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகையாகட்டும், புதுமை பெண் திட்டத்தில் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் ஆகட்டும், இல்ல இந்த காலை உணவு திட்டம் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே விமர்சிக்கிற வகையில 1000 ரூபாய் கூட கையேந்தக்கூடிய நிலையில தான் எங்க தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சீமான் அவர்கள் தரம் தாழ்ந்து பேசிட்டு இருப்பாரு. அவருக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, பாருங்க, ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்துலயே இந்த மாதிரியான திட்டங்களை அமல்படுத்துறாங்க. எனவே தமிழ்நாடு இந்த திட்டங்களை எந்த நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இப்பவாவது சீமான் அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கறதா நாம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சோ தமிழ்நாட்டில் பதவி ஏற்றுக்கிட்ட திமுக அரசாகட்டும், இல்ல இங்கிலாந்துல பதவி ஏற்றுக்கிட்ட இடதுசாரி கட்சி
கட்சியான தொழிலாளர் கட்சியாகட்டும், இவங்க 2 பேருக்கும் இருக்க ஒற்றுமை என்னன்னா, மக்களுக்காக யோசிக்கக்கூடியவர்கள் மக்களுக்கான திட்டத்தை அறிவிப்பாங்க அப்படிங்கிறது தான். எனவே ஒரு வல்லரசு நாடான இங்கிலாந்து நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை தன்னுடைய நாட்டில் அமல்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் அமைஞ்சிருக்குது. எனவே கல்வி, பொருளாதாரம், கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு இன்னொரு முறை இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்குது அப்படிங்கறதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.